அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். காளையார் கோயிலேருந்து ஒரு சர்வீஸ் அனுப்பியிருக்கோன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் நம்மளுக்கு புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் பொருள் வந்து பக்காவாக சேஃப்டியாக வந்து சேர்ந்துருச்சு. கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பொருள் வந்துருச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன இஷ்யூன்னு செக் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 months வந்து மொபைல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. ஆக்சிடென்ட் ஜோன் போல், அதாவது அடிபட்டதில் டேமேஜ் ஆகிருந்திருக்கு. பேக் கிளாஸு, கேமரா, அது போக ஃப்ரண்டில் டச்சு எல்லாமே மொத்தமாக அவுட்டு. சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன டீட்டெயில்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, சென்ட் பண்ணுங்கள் சார் சொல்லியிருந்தோம். இப்போ மொபைல் கைக்கு வந்துருச்சு. iPhone X. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரு கேஸ் வந்து லைட்டாக பெண்டு இருக்குது. ஃபோனுக்குள்ளே இருக்குது முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால பத்திரமா ரெடி பண்ணணும். அதாவது ஃபோன் முக்கியமாக இல்லையோ, உள்ளே இருக்க ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க. வண்டியே ஏறி இறங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்க மதர் போர்டு மட்டும் டேமேஜ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான முறையில் 100% வந்து அந்த ஃபோனை ரீபர்பிஷன் செஞ்சு ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு மதர் போர்டு வந்து உடஞ்சிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது. அது ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பலாம் செலவு வைக்காது. ஆனால் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே கண்டிப்பான முறையில் செலவு அதிகமாக தான் இருக்கும். இந்த மாடலில் கிட்டத்தட்ட 4 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே இருக்குது. பேக் கேமரா டேமேஜ்டு, மெயினானது அதுதான். பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2 கேமராவும் சேர்ந்து செட்டாக தான் வரும். அது தவிர பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து இருக்க கிளாஸ் வந்து ஃபுல் டேமேஜ்டு. இந்த மாடலில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பேக் சைடில் சார்ஜர் இருக்கும், வயர்லெஸ் சார்ஜர் ஃபிட்டிங்ஸில் இருக்கும். இந்த டேமேஜ் ஆனதில் வயர்லெஸ் சார்ஜரில் இருக்க ஸ்ட்ரிப்பும் கட்டாக இருக்குது, அதையும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜர் கேபிள்லேயும் கம்ப்ளைண்ட் இருக்குது, சார்ஜிங் கனெக்டரும் ரெடி பண்ணணும். இது தவிர உள்ளே இருக்க போர்டில் பெண்டு இருக்குது. அந்த பெண்டு இருக்கிறதுனால என்ன இஷ்யூ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டச்சு சரியாக மூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு அடுத்து பார்த்தா கீழே இருக்க ரிங் பஸ்ஸர் ஒர்க் ஆகலை. போர்டு அமைக்கி பிடிச்சா மட்டும் தான் பஸ்ஸர் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பெண்டை சரி பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் சென்சார், அதாவது ஃபேஸ் லாக் சென்சாரு ஃபுல்லாக அவுட்டு. நம்ம ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலே ஃபேஸ் லாக் வந்து ஓப்பன் ஆகாது கண்டிப்பான முறையில். இதில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணும்போதும் ப்ராப்பராக ரெடி பண்ணலை. சுற்றி இருக்க மண் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆனதில் நிறையா உள்ளே போய் அந்த மண் ஃபுல்லுமே ஏர் ஸ்பீக்கரையும் சுத்தமாக அடிச்சிருச்சு, ஃப்ரண்ட் கேமராவையும் சுத்தமாக அடிச்சிருச்சு. அதுபோக சென்சாரும் ஒர்க் ஆகலை. இவ்வளவையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபோனை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் டெலிவரி கொடுக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நம்ம எடுக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4 hour ஃபுல்லாக பெண்ட் எடுத்து புது ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏர் ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்சார் எல்லாமே செக் பண்ணி தரவாக பக்காவாக ரெடி பண்ணி கையில் கொடுக்குறோம். நம்ம மொபைல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவோம் எப்பயுமே. அதேமாதிரி இந்த கஸ்டமருக்கும் அனுப்பியாச்சு. கஸ்டமர் சொன்ன ஒரே வார்த்தை, ஃபோன் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க போதும் சார் அப்படின்னாங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் பேக் கேமரா சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு கேமரா மட்டும் ஒர்க் ஆனால் போதும், எங்களுக்கு மற்றது ப்ராப்ளம் இல்லை, போதும், ஃபோன் மட்டும் பக்காவாக ஒர்க் ஆனால் போதும், உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கவரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஆடியோ, இன்பர்சர், ஏர் ஸ்பீக்கர், மைக்கு, சார்ஜிங் கனெக்டர், கேமரா எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஃபோன் பக்கா. இப்போ யூஸ் பண்ணுற இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கீழே போடாத வரைக்கும், தண்ணி போடாத வரைக்கும் இந்த ஃபோன் கண்டிஷனான முறையில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த இஷ்யூவும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சர்வீஸ் பார்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சென்ட் பண்ணலாம். கொரியர் சர்வீஸில் முடிஞ்சளவு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.